கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமென். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம எப்பொழுதும் சந்தோஷமா இருப்போம். ஏன்னா அவருக்குள்ள நம்ம இருக்கும்போது எப்பொழுதுமே அது சந்தோஷம் மட்டும்தான் இருக்கணும். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கர்த்தர் வைத்திருக்க தரிசனத்தை குறித்து பார்க்க போறோம். கர்த்தர் நம்ம மேல எப்படிப்பட்ட தரிசனம் வச்சிருக்காருன்னு பார்க்கறதுக்கு யோசேப்பை குறித்து பார்க்க போறோம். யோசேப்புக்கு கர்த்தர் ஒரு தரிசனம் வச்சிருக்காங்க. என்ன தரிசனம் தெரியுமா? கர்த்தர் அவனை உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்கணும், அவங்களோட குடும்ப பிரச்சனையில இருந்து அவனை வெளியே கொண்டு வரணும், அவங்க குடும்பத்திற்கு ஒரு உதாரணமாக இருக்கணும்னு சொல்லிட்டு யோசேப்புக்கு ஒரு பெரிய தரிசனத்தை கர்த்தர் வச்சிருக்காரு. அதனால தாங்க யோசேப்பு எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் எவ்வளோ பாவ சோதனைகள் வந்தாலும் அது எல்லாமே மேற்கொள்ளப்பட்டான். அது எல்லாத்துலேருந்து அவன் ஜெயிச்சுட்டு வந்தான். எப்படி சொல்லுங்க? ஏன்னா கர்த்தர் அவனுக்கு ஒரு தரிசனத்தை வச்சிருக்காரு. என்ன தரிசனம்? அவன் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்க போகிறான்னு சொல்லிட்டு. இங்கே யோசேப்பின் ஸ்டோரியை நம்ம பார்த்தோன்னா ஆதியாகமம் 37 ஆரம்பிக்குதுங்க. அங்கே யோசேப்பு அவனோட முதல் தரிசனத்தை இங்கே சொல்கிறான். 37 அதிகாரம் ஆதியாகமம் 5 யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அது நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, நான் கண்ட சொப்பனத்தை கேளுங்கள். நான் வயலில் அறுத்த அரிகளை கட்டிக்கொண்டு இருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது. உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றான். இங்க அவனோட ஃபர்ஸ்ட் தரிசனம் கர்த்தர் என்ன சொல்றாரு? அரிக்கட்டு நல்லா இருந்துச்சு, என்னோட அரிக்கட்டு மட்டும் நிமிர்ந்து இருந்துச்சு. உங்கள் 11 பேர், மொத்தம் எத்தனை பேருங்க? யோசேப்போட 12 பேர் கூட பிறந்தாங்க. 12 பேரில் யோசேப்பு லாஸ்ட்டு. 11 பேர் இருக்காங்களா? 11 பேருக்கும் என்னது? அந்த தரிசனத்தில் 11 பேர் அவங்களோட கட்டு என்ன பண்ணியிருக்கு? மடங்கு இருக்குது. ஆனால் யோசேப்பு மட்டும் ஏஞ்சிருக்கு. இதுலேயே கோவம் வருமா வராதா? ஏன்னா கூட பிறந்தவன் அவன் என்ன சொல்கிறான்? நான் மட்டும்தான் உயர்ந்திருப்பேன், நீங்கள் எல்லாமே என் கீழே இருப்பீங்கன்னு சொல்லிட்டுனா யாருக்கு ஏச்சும் கோவம் தான் வருங்க. இந்த வாழ்க்கை பயணத்தில் எல்லாருக்கும் கஷ்டங்கள் இருக்கும், சோகங்கள் இருக்கும். யோசேப்புக்கு பல காரணங்கள் இருந்தது. இந்த மாதிரி அவனோட ஃப்ரெண்ட்ஸ், அவனோட பிரதர்ஸ்க்கு சொல்கிறாங்க இந்த மாதிரி நடந்துச்சு. கர்த்தர் யோசேப்புக்கு தரிசனத்தை கொடுத்தாரு. என்னப்பட்ட தரிசனம் தெரியுமாங்க? அவன் வாழ்க்கையில் உயரணும்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் பைபிள் இல்லை, எதுவுமே இல்லை, அவனுக்கு சொல்கிறதுக்கும் யாரும் இல்லை. அதனால் ஏசப்பா அவன் மேலே வைத்திருக்க தரிசனத்தை எப்படியாச்சும் நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு அவனுக்கு எதன் மூலயமா அவனுக்கு அந்த தரிசனத்தை வெளிப்படுத்துகிறாரு. எதன் மூலயமா அவனுக்கு அவரோட பிளான், அவரோட பர்பஸ் நிறைவேற்றணும்னா அவருக்கு தரிசனம் மூலமாக போகிறாரு. என்ன தரிசனம்? அவனோட முதல் தரிசனம் ஏசப்பா அவனுக்கு கொடுத்தது 37 அதிகாரம் ஆதியாகமம் 5 அங்கே யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு இருக்கிறான். அதில் 11 அரிக்கட்டுகள் குனிஞ்சு இருந்தது, இவனோட அரிக்கட்டு மட்டும் எந்திரிச்சு இருந்தது. அப்போ யோசிச்சு பாருங்க, அவங்க அண்ணனுங்களுக்கெல்லாம் பிரதர்ஸ்க்கு ரொம்ப கோவம் வந்திருக்கும். என்ன இது, நாங்கள்லாம் அவனை கீழே வணங்கணுமா, இவன் மட்டும் மேலே உயர்ந்திருக்கணும்? யாருக்காக இருந்தாலும் கோவம் வரும். இந்த காலத்தில் பாவ உலகத்தில் நம்ம இருக்கோங்க. யாராச்சும் மேலே வந்துட்டானா பிடிக்காது, எப்படியாச்சும் அவங்கள கீழே இறக்கணும்னு நினைப்பாங்க. கூட பிறந்த சகோதரர்களே அப்படி தான் இருக்காங்க. இங்கே யோசேப்போட சகோதரர்கள் எப்படியாச்சும் இவனை கீழே தள்ளி விடணும்னு சொல்லிட்டு இவனுக்காக திட்டம் போடுறாங்க. என்ன திட்டம் போடுறாங்கன்னா, இவனை எப்படியாச்சும் கொல்லணும், இவனை அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே யோசேப்புக்கு அந்த ஒரு தரிசனத்தோட கர்த்தர் நிறுத்திடல, அவருக்கு மறுபடியும் தரிசனத்தை கொடுத்துட்டே இருக்காரு. இன்னொரு தரிசனம் இங்கே வருது பாருங்க, 9 அவன் வேறொரு சொப்பனம் கண்டு என் சகோதரரை நோக்கி, நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன். சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்றான். இதுலேயே தெரிஞ்சிடல, சூரியன் சந்திரன் யாருங்க? அவங்க அப்பா அம்மா. ஃபஸ்ட்டாச்சு அவங்க சகோதரர்களை சொன்னாங்க வணங்குவீங்கன்னு சொல்லிட்டு. இங்கே சூரியன் சந்திரன் அவங்க அப்பா அம்மா. மற்ற நட்சத்திரங்கள் 11 நட்சத்திரங்கள் யார்? அவங்க பிரதர்ஸ். அவங்க எல்லாரும் அவங்க வணங்குனாங்கன்னு சொல்லிட்டு. இங்கே அவனுக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு அவங்க பிரதர்ஸ்க்கு.
ஏன் இவன் இங்கே வந்து ரொம்ப இப்படி பண்ணிகிட்டு இருக்கான், இவன் மட்டும்தான் உயர்ந்திருக்கணும், நம்ம எல்லாருமே அவனுக்கு வணங்கணும்னு நினைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவம் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, ஒரு பிளான் பண்ணுறாங்க. என்னென்னு பிளான்னு, யோசேப்பை எப்படியாச்சும் அழிச்சிடணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, யோசேப்பை அவங்க கூடவே நல்லபடியாக பேசிட்டு அவங்க கூடவே கூட்டிகிட்டு போயிட்டு யோசேப்பா கொல்லணும்னு சொல்லிட்டு தீர்மானிக்கிறாங்க, ஒரு பிளான் போடுறாங்க. ஆனால் என்னமோ தெரியல, அவங்க மனசு மாறிட்டு இவனை கொல்ல வேணாம், ஒரு குழியில் போடலான்னு சொல்லிட்டு ஒரு குழியில் போட்டுட்டாங்க. குழியில் போட்ட உடனே யோசிச்சு பாருங்கள், ஏசப்பா வந்து கர்த்தர் வந்து யோசேப்புக்கு தரிசனங்கள் கொடுத்தவர். அந்த குழியில் போட்ட உடனே அவன் யோசிச்சிருக்கலாம், என்ன ஆண்டவரே நீங்கள் எனக்கு தரிசனங்கள் கொடுத்தீங்க, ஆனால் நான் வந்து உயர்ந்திருப்பேன்னு சொல்லிட்டு தரிசனங்களை கொடுத்தீங்க, ஆனால் நான் குழியில் வந்து விழுந்திருக்கனே அப்படின்னு யோசிச்சிருக்கலாம். ஆனால் கர்த்தர் அந்த குழியில் இருக்கும்போது கூட அவனோட இருந்தாருங்க. அந்த குழியில் இருந்த அவனை வேறு ஒரு நாடு வந்து அவனை எடுத்துகிட்டு போகிறாங்க. எடுத்துகிட்டு போயிட்டு அவன் நல்லா வேலை செஞ்சான். ஒரு போத்திபர் அவங்களோட வீட்டில் நல்லா வேலை செஞ்சான். ஒரு வேலைக்காரனாக போனான், அவ்வளோ வேலை செஞ்சான் அவனோட டேலண்ட் ஃபுல்லாக. இங்கே கர்த்தர் வந்து இங்கே ஒரு விஷயத்தை நம்ம நல்லா கவனிக்கணும். 11ஆம் வசனத்தில் பாருங்கள், 10ஆம் வசனத்தில், இதை அவன் தகப்பனும் தன் சகோதரருக்கும் சொன்னபோது அவன் தகப்பன் அவனை பார்த்து, நீ கண்ட இந்த சொப்பனம் என்ன? நானும் உன் தாயாரும் உன் சகோதரரும் தரை மட்டும் குனிந்து உன்னை வணங்குவோமோ என்று அவனை கடிந்து கொண்டான். அவன் சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். அவன் தகப்பனோ அவன் சொன்னதை மனதிலே வைத்து கொண்டான். அவன் சகோதரர்கள் என்ன பண்ணாங்க, அவன் மேலே பொறாமை கொண்டார்கள். ஆனால் அவங்க தகப்பன் வந்து அவனை திட்டினாலும் சரி, அவங்க தகப்பன் என்ன பண்ணாங்க, அவனை பற்றி மனசில் நினச்சிட்டு இருக்காங்க. இவன்கிட்ட ஏதோ ஒன்று நடக்குது. 11 பேர் வந்து ஆடுகளை மேய்ச்சிட்டு மட்டும்தான் கான்சன்ட்ரேஷன் வச்சுருக்காங்க. ஆனால் இவன் ஒருத்தன் மட்டும் ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறான். இவனுக்கு மட்டும் சொப்பனங்கள் வருது. இவன்கிட்ட அவனோட கேரக்டர் மாறுது. இவன் நாளுக்கு நாள் மாறிட்டே வரான். அப்போ இவன் சொன்னது உண்மையாக இருக்குமோன்னு சொல்லிட்டு அவரோட அப்பாவோட மனதில் அவன் நினச்சிட்டே இருக்காரு. ஆனால் இந்த 11 பிரதர்ஸ் என்ன சொல்கிறாங்க, அவங்க பொறாமப்படுறாங்க. ஏன் பொறாமப்படுறாங்க? இவன் சொன்னது நடந்துச்சுன்னு அவங்க பார்த்துட்டாங்க. ஐயோ இவன் சொன்னபடி நடந்துடுமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்க்ரீன் பிளேவை முன்னாடியே பார்க்குறாங்க. இப்படி இருந்துட்டா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லினதுனால தான் பொறாமப்படுறாங்க. சொன்னதுனால மட்டுமே பொறாமப்படலை, அந்த இடத்துக்கு போய் பார்த்ததுனால தான், அந்த சகோதரர்கள் பொறாமப்பட்டதுனால தான் அவனை கொலை செய்யணுன்ற நிர்ணயத்துக்கு வராங்க. அங்கேருந்து அவன் வந்து ஒரு வேலை செய்கிற இடத்துக்கு போகிறாங்க. வேலை செய்கிற இடத்துல நல்லா வேலை செஞ்சான். அவன் கேரக்டர் சூப்பர், அவன் வேலை விஷயத்துல எல்லாம் பர்ஃபெக்டாக இருந்தான். ஏன்னா அவன் கர்த்தருக்கு மட்டுமே உண்மையாக இருந்தான். அவர் வந்து அவனுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்துருக்காரு, நான் உன்னை உயர்த்த போகிறேன்ட்டு. எல்லாரும் குணிஞ்சிருந்து இவன் மட்டும் உயர்ந்திருந்தா என்ன அர்த்தம், அவரை உயர்த்த போகிறாருன்னு சொல்லிட்டு அந்த தரிசனத்தை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தான். மற்ற எது மேலேயும் அவன் ஃபோக்கஸ் பண்ணல. அதனால தான் அந்த போத்திபர் வீட்டுக்கே அவன் அதிகாரியானான். எங்கேருந்து, வேலை செஞ்ச இடத்துலேருந்து போத்திபர் வீட்டுக்கு ஒரு அதிகாரியானான். அந்த போத்திபர், அந்த ராஜா என்ன பண்ணுறாரு, வீட்டில் இருக்க அந்த பொறுப்பு, அந்த பிஸ்னஸ் பொறுப்பு மொத்தத்தையும் யோசேப்பு கையில் கொடுக்குறான். ஏன்னா அவ்வளோ டேலண்டடாக இருந்தான். கர்த்தருக்கு உண்மையாக இருந்ததுனால, அவன் அவ்வளோ டேலண்ட்டாக இருந்ததுனால எல்லா பொறுப்பையும் அவன் கையில் கொடுத்து, சாப்பிட்றதுக்கு மட்டும் நான் வந்து போகிறேன்ப்பா, மற்றது எல்லாமே நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். பாருங்கள், கீழே இருந்து குழியில் இருந்த அவனை கர்த்தர் எடுத்துகிட்டு போய் ஒரு ராஜா வீட்டில் ஒரு அதிகாரியாக வைக்கிறார். பாருங்க, இந்த மாதிரி நடந்து போயிட்டு இருக்கும்போது அவன் கர்த்தருக்கு நன்றி சொல்ல, கர்த்தரே நீர் என் கூட இருக்கிறீர், நான் கீழே இருந்தேன், நான் குழியில் இருந்தேன், என்னை கூட்டிகிட்டு வந்து இந்த ஸ்டேஜில் வச்சிங்க அப்படின்னு நினச்சி கர்த்தருக்கு நன்றி சொல்லதுக்குள்ளே இன்னொரு போராட்டம் வருது. என்ன போராட்டம்? அவங்களோட மனைவி, யாரோட மனைவி, போத்திபரோட, ராஜாவோட மனைவி வந்து, நீங்கள் அந்த ஸ்டோரி நீங்கள் படிச்சிருப்பீங்க, ராஜாவோட மனைவி வந்து அவங்ககிட்ட தப்பான விதத்தில் பழக நினச்சாங்க. ஆனால் அதுக்கும் அவர் இடம் கொடுக்கல. ஏன்னா அவனோட தரிசனம் வந்து கர்த்தர் மேலே மட்டும்தான் இருந்துச்சு. நான் கர்த்தரை நான் உயர்த்தணும்னு நினச்சிட்டார், நான் மேலே இருக்கணும்னு நினச்சேன், இந்த சின்ன விஷயம்லாம் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு முடிவெடுத்தான். ஏன் இப்போப்பட்ட வாலிபர்கள் என்ன நினைப்போம், என்னென்னமோ பழக்கங்கள் இருக்க, கெட்ட பழக்கங்கள், கெட்ட ஃப்ரெண்ட்ஸோட போகிறாங்க, மூவிஸ்க்கு போகிறோம், கெட்ட பழக்கங்களோட இருக்கும், இது எல்லாமே இருக்குது. ஏன்னா அவங்களுக்குடைய தரிசனம் இல்லை. கர்த்தர் என்னை மேலே வச்சுருக்காருன்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறதே இல்லை. அந்த தரிசனம் இருந்துச்சுன்னா அந்த பழக்கங்கள்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு நினைப்பாங்க, இல்லைங்களா? இங்கே யோசேப்பு வந்து ஒரு நிர்ணயிக்கிறான், இந்த ஒரு சின்ன விஷயம் எனக்கு தேவையில்லை, என் தேவன் என்னை பற்றி பெரிய காரியம் வச்சுருக்காருன்னு சொல்லிட்டு அந்த சின்ன விஷயம் வேணான்னு ஒதுக்கிட்டான். அந்த போத்திபர் மனைவி வந்து விடாமல் அவனுக்கு எப்படியாச்சும் அவனுக்கு இணங்கலைன்னு சொல்லிட்டு
அவனை ஷர்ட்டை பிடிச்சி இழுக்கிறாங்க. ஷர்ட்டை பிடிச்சி இழுத்த உடனே ஐயோ நான் வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த ஷர்ட்டை கூட கழட்டி போட்டுட்டு அவன் ஓடி போயிட்டான். அந்த ஷர்ட்டு கிடச்சதுன்னு சொல்லிட்டு அவன் இணங்கலன்னு சொல்லிட்டு அவன் மேலே கோவத்தில் அந்த போத்திபர் மனைவி வந்து அவங்க ராஜா வந்த உடனே அவர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நீ வச்ச வேலைக்காரன் வந்து என்கிட்ட வந்து மிஸ்பிஹேவ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவர் மேலே குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. குற்றச்சாட்டு சொன்ன உடனே மனைவி சொன்ன உடனே கணவனுக்கு எப்படி இருக்குங்க, கோவமாக இருக்கும்ல. அந்த கோவத்தில் என்ன பண்ணிட்டாங்க, உடனே யோசேப்பை ஜெயிலில் போட்டாங்க. ஜெயிலில் போட்டாங்க. 2 வருஷம் ஜெயிலில் இருந்தார் யோசேப்பு. யோசிச்சு பாருங்க, 2 வருஷன்றது 2000 நாட்கள் மாதிரி இருந்திருக்கும். ஒவ்வொரு நாளும் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. அந்த 2 வருஷம் அவன் வந்து அந்த ஜெயிலில் இருக்கும்போது அந்த ஜெயிலில் இருக்க அந்த அதிகாரியை வந்து இவன் பண்ணுற வேலைகளெல்லாம் பார்த்து அந்த ஜெயிலில் இருக்க காரியத்தெல்லாம் இவன் கையில் கொடுக்குறாங்க. பாருங்க யோசேப்பு ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஏசப்பா எப்படி அவனை கூட்டிகிட்டு வராருன்னு சொல்லிட்டு அந்த அதிகாரத்தை அவன் கையில் கொடுத்து நீ பார்த்துக்கோப்பா அப்படின்றாரு. இங்கே 2 பேர் ஜெயிலில் இருக்காங்க. பானை பாத்திரரும் பேக்கரும் அப்புறம் இன்னொருத்தர் 2 பேர் இருக்காங்க. அவங்க 2 பேருக்கும் அவர் வந்து தரிசனம் வருது. அந்த தரிசனத்துக்கான விளக்கம் யோசேப் சொல்கிறார். ஒருத்தருக்கு என்ன சொல்கிறாரு, 3 நாட்களில் வந்து உன்னை ராஜா கூப்பிட்டு உன் வேலையை உனக்கு திருப்பி கொடுக்க போகிறாரு. இன்னொருத்தருக்கு 3 நாட்களில் ராஜா வந்து உன்னை தூக்கில் போட்டுருவார். அவன் சொன்னபடியே யோசேப்பு சொன்னபடியே அது அப்படியே ஆச்சுங்க, ஆச்சு. ஆனால் யோசேப் வந்து அது ஆன உடனே அந்த ஒருத்தர்கிட்ட சொல்கிறாரு, அந்த ரீஜாயின் பண்ண அவர்கிட்ட, நீ மறுபடியும் ரீஜாயின் பண்ணனா அந்த வேலையில் நீ போய் மறுபடியும் சேர்ந்தனா ஒரு வாட்டி என்னை ஞாபகப்படுத்திக்கோ. நீ அவருக்கு திராட்சை ரசம் கொடுக்கும்போது யோசேப்புன்ற ஒருத்தவன் இருக்கான் ஜெயிலில், அவனுக்கு ஒன்றுமே தெரியாது, அவனை ஒரு வாட்டி அவனை பாருங்க, அவன்கிட்ட பேசுங்கன்னு சொல்லிட்டு நீ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு என்னை ஞாபகப்படுத்திக்கோன்னு சொல்லிட்டு யோசேப்பு சொல்லி அமிச்சான். ஆனால் அவன் என்ன பண்ணான், அங்கே போன உடனே ஒர்க்கில் ரீஜாயின் பண்ண உடனே எல்லாமே மறந்துட்டான் சந்தோஷத்தில். யோசேப்பு சொன்னது எல்லாத்தையும் மறந்துட்டு அவன் ரீஜாயின் பண்ணிட்டு அவன் வேலைகளை அவன் செஞ்சுட்டு இருக்கான். இப்போது இந்த ராஜாவுக்கே ஒரு தரிசனம் வருதுங்க. என்ன தரிசனம், இந்த மாதிரி பஞ்சத்தில் அந்த நாடு இருக்கும்போது அது எப்படி அது வெளியே கொண்டு வரதுன்னு சொல்லிட்டு அதை பற்றி ஒரு தரிசனம் வரும்போது அப்போ தான் அந்த வேலைக்காரனுக்கு ஞாபகம் வருது, இந்த தரிசனத்துக்கான விளக்கம் யார் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜா கேட்கும்போது அந்த வேலைக்காரர் சொல்கிறாரு, எனக்கும் இந்த மாதிரி தரிசனம் வந்துச்சு ராஜா, நான் ஜெயிலில் இருக்கும்போது அந்த தரிசனத்துக்கான விளக்கத்தை வந்து ஒருத்தர் சொன்னார், ஆனால் அவரை நான் கூட்டிகிட்டு வரேன், அவர்கிட்ட வந்து நீங்கள் சொல்லுங்கள், அவர் அதுக்கான விளக்கத்தை கொடுப்பாருன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. உடனே போயிட்டு யோசேப்பை நீ போய் கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லி ராஜா சொன்ன உடனே இவர் கடகடன்னு போய் யோசேப்பை கூப்பிடுறது போகிறார். பாருங்கள் யோசேப் நல்லா ஷேவிங் பண்ணிட்டு ரெடி ஆகிட்டு இருக்கார். டக்குன்னு சட்டை போட்டுட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்து ராஜா முன்னாடி நிறுத்துறாங்க. ராஜாவுக்கு அந்த தரிசனத்தை யோசேப் கிட்ட சொல்கிறாங்க. யோசேப் அந்த தரிசனத்தை கேட்டு அந்த தரிசனத்துக்கான விளக்கத்தை சொல்கிறாரு. அது கரெக்டாக இருந்துச்சுங்க. அதனால் அந்த செகண்டே யோசேப் என்ன பண்ணார், ஏசப்பா ஜெயிலில் இருந்த யோசேப்பை அந்த ராஜா என்ன பண்ணார் தெரியுமா, அந்த நாட்டின் பிரைம் மினிஸ்டராக ஆக்கினார். எங்கே இருந்தாருங்க, ஜெயிலில் இருந்தவர். 2 வருஷமாக ஜெயிலில் இருந்தார். எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார், எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பார். ஆனாலும் அவர் கத்தரை விடலை. ஏன்னா கத்தரை நான் உயர்த்தியே தீர்வாருன்ற அந்த நிச்சயத்தோட அந்த நம்பிக்கை இருந்ததுனால தான் அவர் அந்த தரிசனம் சொன்ன உடனே அந்த ராஜா அந்த செகண்ட் அவனை பிரைம் மினிஸ்டர் ஆக்குனாங்க. இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில் வந்து ஒன்றுமே இல்லை, நம்ம உடஞ்சி போயிருக்கோம், நம்ம கீழே இருக்கோம், நம்மளால் யாருமே எழுப்ப முடியலன்னு நினைக்காதீங்க. கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார், அவரை மட்டும் நம்பிங்க. யோசேப்பு தான் போகணுன்னா பல வழியில் போயிருக்கலாம், ஆனால் யோசேப்பு கர்த்தர் மேலே நிலைத்திருந்தான். அவரோட தரிசனம் அவரோட நோக்கத்தை மேலே உறுதியாக இருந்தான். என் கர்த்தர் என்கிட்ட சொல்லிட்டார், நிச்சயமாக செஞ்சே தீர்வார். இன்றைக்கி கர்த்தர் உங்கள் எல்லாருக்கும் ஒரு நோக்கத்தையும் ஒரு தரிசனத்தை வச்சுருக்காரு. அவரோட நோக்கம் அவரோட தரிசனம். அவர் சொல்கிறாரு, என்னுடைய வழிகள் உன்னோட வழிகள் அல்லன்னு சொல்கிறாரு. என்னுடைய பார்வைக்கு வானமும் பூமி எவ்வளோ பெருசு, நான் நிறைய உங்களை பற்றி யோசிச்சிருக்கேன், அதை பற்றி மட்டும்தான் அவர் நித்தமும் நான் உன்னை நினச்சிட்டு இருக்கேன், உன்னை அனுதினமும் நான் உன்னை விசாரிச்சுட்டு இருக்கேன்னு சொல்கிற ஆண்டவருங்க உங்களை பற்றி ஒரு நோக்கத்தையும் ஒரு திட்டத்தை வச்சுருக்கார். ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வேண்டுமா, ஒரு நல்ல ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கணுமா, ஏன்னா கர்த்தர் நம்மளை உயர்ந்து தான் இருக்கணும்னு நினைக்கிறார். அவர் பிரபுக்களோட நம்ம ராஜாக்களோட உட்கார வைக்கிற தேவன்.
யோசேப்போட இருந்த தேவன் இன்னைக்கு உங்களோட கூட இருக்கிறாரு. உங்களுக்கும் ஒரு தரிசனத்தை வச்சிருக்காரு, உங்களுக்கும் ஒரு பிளான் அண்ட் பர்பஸ் வச்சிருக்காரு. அந்த பிளான் அண்ட் பர்பஸை நீங்கள் நிற்கணும்னா அவருக்கு இணங்கி போங்க, அவரோடு போங்க. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் அவரோட உறவாடணும், அவரோட இணைஞ்சு இருக்கணும். அப்படி இணைஞ்சு பாருங்க, அவரோட காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் செய்கிறது அநேகர் கண்டு ஆச்சரியப்படுவாங்க. எல்லாரும் நீங்கள் உயர்ந்து இருக்கிறத பார்த்து உங்களை எப்படியாச்சும் கீழே இறக்கணும்னு பார்ப்பாங்க. எத்தனை வாட்டி யோசேப்பை இறக்குனாங்க, எத்தனை வாட்டி அவனை கீழே தள்ளி போட்டாங்க. ஆனாலும் கர்த்தர் அவனை தூக்கி 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 நிறுத்தினாங்க. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் கூட நீங்கள் கீழே இறங்கி இறங்கி போகிறீங்களா? நீங்கள் மேலே ஒரு படி ஏறுறீங்க, மறுபடியும் சறுக்கிற மாதிரி இருக்கா? மறுபடியும் ஏறுறீங்களா, மறுபடியும் சறுக்கிற மாதிரி இருக்கலாம். கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களோட கூட இருக்கார். அவர் மறுபடியும் உங்களை தூக்கி எந்த இடத்துல நிப்பாட்டணும்னு நினைக்கிறாரோ அந்த இடத்துல நம்மளை நிப்பாட்டியே தீருவார். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையாக இருக்கும். அநேகருக்கு நீங்கள் சாட்சியாக இருப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.